அந்த பைத்தியம் கூட இருந்தது என் பொண்டாட்டில உன் புருஷன் தான் அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் அவ்வளவுதான் செம்ம ஷாக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு உள்ள வர ரூம்குள்ள. ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்குதான். நான் கண்டிப்பா இனிமே உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அடே மூதேவி இவங்க தொழலா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சு எடுக்கிறா. அவன் தான் வந்துட்டு மண்டையில அடிபட்டு ஊந்து கிடக்குறானே, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஐயோ ஜிஜோ, இதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவன் கூட எப்படி நீ குடும்பம் நடத்துவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே தலையெல்லாம் சுத்துது. தலை சுத்தி பட்டாம்பூச்சி குறி எல்லாம் பறக்குற மாதிரி இருக்கு. நீ இந்த ஐடியா எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா மொக்க வாங்கிட்டு இருக்கியே, என் மானமே போகுது அப்படின்னு அடிக்கிறாளா. அந்த டைமுக்கு நம்ம ஜிஜோவோட புருஷன் வந்துட்டான். என் பொண்டாட்டியை அடிக்காத, என் பொண்டாட்டியை அடிக்காதுன்னு அழுது, பொண்டாட்டியா அட என்ன கருமண்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் கதறான். ஏன்னா அவனுக்குதான் எந்த விஷயமும் தெரியாது. ஹீரோ வந்து உடனே வெளியில என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு செக்க நீட்டிடுறான். ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா, கொடுக்காதீங்க, இவங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் தான் சம்பாரிச்சு கொடுத்தேன், இவங்க எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. இல்ல இதுக்கு மேலேயாவது இவங்க வந்து உன்னை தொல்லை பண்ணாம இருந்தாவே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் புது கல்யாணம் பொண்ணு வெளியில வர மாதிரி நம்ம ஜிஜோ புருஷன் வெளியில அதே ட்ரெஸ்ஸோடயே வரா, கொஞ்சமும் வெக்கமே இல்லாம. மாப்பிள்ள இவர் என்ன உங்களை விட பெரிய பணக்காரரா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி கேட்கும் போது இவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். ஆமா அவர் தான் வந்துட்டு என்னோட மாமனாரு, அவர் பெரிய பணக்காரரு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு மாமனாரா, அப்பனா என் பொண்ணு எனக்கு மாமியார் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே ஜிஜோ கதறி அழறா. இந்த கருமத்தை வேற எனக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு. இதுக்கு மேல வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டு ரெண்டு பேரும் கதறாங்க. தெரியாம நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பண்ண தப்புனால அங்க பாட்டிக்கு எதனா ஆயிருக்கும், இங்க ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்கும் எதனா ஆயிருக்கும், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. நீங்க ரெண்டு பேரும் வீட்டு பக்கம் வந்து என் மூஞ்சில மூஞ்சில போறீங்க, அவ்வளவுதான் ஆத்திரத்துல போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான் ஹீரோயினை கூட்டிட்டு. மறுநாள் மறுபடியும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இவன் சொல்றா, இவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு இவன் சொல்றான். ரெண்டு பேரும் எப்படியோ மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் நான் பொறுத்து போயிட்டேன், இதுக்கு மேல என்னால பொறுத்து போக முடியாது. நீங்க வந்து ரெண்டு பேரும் இங்க திரும்பவும் வந்தீங்க அப்படின்னா எங்க உயிருக்கு கேரண்டி இல்ல, அதனால இனிமே நீங்க வந்து இங்க வரக்கூடாது, நீயும் நானும் வந்து அப்பா பொண்ணே கிடையாது, இனிமே மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கும் எனக்கும் வந்து எந்த ஒரு முறையும் கிடையாது, வேணும்னா பிளட் டெஸ்ட் கூட எடுத்துக்கோ, நீ என்னோட பொண்ணு கிடையாது, நாங்க உன்னை தத்தெடுத்துதான் வளர்த்தோம், அதுவும் வந்து எங்க அப்பா சீரியஸா வந்து பெட்ல இருந்தாரு, அதுக்காக அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு உன்னை தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப